ஒன் மோர் பாயிண்ட் ஐ ஃபர்கட் டு மென்ஷன். அது என்னென்னா தட்டி கழிச்சிட்டே இருக்கிறது. சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பொறுப்புலேருந்து எஸ்கேப் ஆகிறது, தே நெவர் டுக் டெசிஷன் ஆர் ஆக்ஷன் பிகாஸ் அந்த பயம், ஒரு சேஞ்சை பார்த்து பயம், ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் மாறிடுமோ அது வச்சு பயம், நம்மளால் நம்மளால் இதை தாங்க முடியுமா, நம்மளால் இதை பொறுப்பு எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாரையாவது நாடி ஹெல்ப்பு கேட்டு மற்றவங்களோடைய நிழல்லையே மற்றவங்களோட ஷேடோலேயே கடைசி வரைக்கும் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் தே ஆர் அவங்க என்னென்னா பழக்கப்பட்டிருக்காங்க அந்த கம்ஃபர்ட்டுக்கு ரொம்பவே பழகியிருப்பாங்க. அதனால் அந்த டிஸ்ரெஸ்பெக்டாக நடத்தினா கூட பரவாயில்லன்னு சொல்லி சகிப்புத்தன்மை அதிகமாக, அது தப்பு. ஓரளவுக்கு சகிப்புத்தன்மை இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களை ஒரு இடத்துல உங்களுக்கு ரொம்பவே செல்ஃப் ரெஸ்பெக்ட் அடி வாங்குது, ரொம்ப உங்களை மட்டமாக பேசுகிறாங்க, உங்களை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற இடத்துலலாம் நீங்கள் அவ்வளோ விட்டு கொடுத்து போகணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் நீங்கள் நிறையா கொடுத்துட்டு எதுவுமே உங்களுக்கு ரிட்டன் வரல அப்படின்னா நீங்கள் அதை பொறுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ டெசிஷன் எடுக்கிறதுக்கு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. சின்ன டிசிஷனோ பெரிய டிசிஷனோ நீங்கள் எடுத்து பழகுங்க. உங்களுக்கு அதை கொண்டு போயிட்டு மற்றவங்க அவன் பார்த்துப்பான், அவன் டிசிஷன் எடுக்கட்டும், இல்லை எங்கள் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க எனக்கு டிசிஷன் எடுக்கட்டும், இவங்க எடுக்கட்டும், அவங்க இருக்கட்டும்னு உங்களோட லைஃப்பில் எடுக்க வேண்டிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் மற்றவங்ககிட்ட கொடுக்காதீங்க. அவங்க டிசிஷன் எடுக்கட்டும்னு விடாதீங்க. பிகாஸ் மற்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன வேணும்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே இறங்கி உங்களுக்கு நல்லதே நடக்கணும், உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், டீட்டெயிலாக எல்லாம் கேல்குலேட் பண்ணிலாம் உங்களுக்கு டெசிஷன் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்க லைஃப்பில் எப்படி நடந்திருக்கோ அதை வச்சு தான் அவங்க டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ ரெண்டாவது நம்பிக்கை. நீங்கள் எதையோ நம்பி அவங்கள நம்பி இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்க யோசிக்கிறாங்களா, இதெல்லாம் அவங்க உங்களுக்கு பண்ணுறதுல, அவங்க உங்களை நடத்துறதுலேயே தெரியும். ஸோ அதனால் என்றைக்குமே நீங்கள் தப்பாக கூட டெசிஷன் எடுங்க, ஆனால் டெசிஷன் எடுத்து பழகிக்கோங்க. பிகாஸ் என்றைக்கு நீங்கள் உங்கள் மேலேயும் உங்களோட லைஃப் மேலேயும் ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்கிறீங்களோ, மேபி நீங்கள் தப்பு பண்ணலாம், ஆனால் தப்பு பண்ணி நம்ம கற்றுக்கலாம். இந்த தப்பை நம்ம திரும்பி ரிப்பீட் பண்ண போகிறது இல்லையா? ஸோ அதனால் மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கு கற்று தான் கொடுக்க போகுது. லெசன் கண்டிப்பாக லேர்ன் பண்ணி தான் ஆகணும். யாராக இருந்தாலும் யாரும் பர்ஃபெக்டாக போக முடியாது. இன்னொன்று, அடுத்தவங்க ப்ளூ பிரிண்ட்டை நம்மளோட ப்ளூ பிரிண்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம போகக்கூடாது. தட் நெவர் ஹெல்ப்ஸ். ஸோ ஒருத்தவங்களோட லைஃப்பில் இப்படி தான் நடக்குதுன்னா அவங்கள மாதிரியே நமக்கும் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவங்களோட அவங்களோட ஐடியாஸ், அவங்களுடைய ஒர்க்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் அவங்க ஃபுட் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு கிடையாது உங்களுக்கு. ஏன்னா அப்படி இருக்கணும்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான லைஃப்பும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஃபேஸு, ஐடென்டிட்டி எல்லாமே ஒரே மாதிரி கொடுத்துருக்கலாம்ல கடவுள். அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, யூனிக்னஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான் எங்கள் லைஃப்லேயே வந்திருக்கோம். அதை விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு டைமும் மற்றவங்கள மாதிரி மாறணும், இவங்கள மாதிரி இருக்கணும். உங்களுக்குன்னு தனித்துவம் அத்தன்டிக்காக நீங்கள் யாருன்னு எப்படி தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் மற்றவங்க பேட்டர்னையே, அதாவது உங்களுக்கு சுத்தமாக சூட் ஆகாத விஷயத்தெல்லாம் கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கிறீங்க. அந்த ஃபேக் மாஸ்க்கை நீங்கள் எடுத்து போட்டுக்கிறீங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. உங்கள் இண்டிவிஜுவாலிட்டியை தேடுங்க. உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்களாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஈவந்தோ அது ரொம்ப பாலிஷ்டாக, அப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைனா கூட அதை லவ் பண்ணுங்கள். உங்களோட அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு யூனிக்னஸ் தான், அதுவே ஒரு அழகு தான். ஸோ மற்றவங்க ரசிக்கலைன்னா பரவாயில்ல, நீங்கள் உங்களை ரசிங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நிறைவாக இருங்க. அதுதான் நம்ம இந்த லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் தான் வந்திருக்கோம். அண்ட் தென் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நமக்கு இதில் திருப்தி இருக்கணும். மற்றவங்களோட திருப்திக்காக நம்ம வாழ்ந்துட்டு போக முடியாது. எத்தனை நாளைக்கு நம்ம மற்றவங்களுடைய ப்ரியாரிட்டிஸையும், மற்றவங்களுடைய அந்த லிஸ்ட்டையும், மற்றவங்களோட பக்கெட் லிஸ்ட்டையும் நம்ம லிஸ்ட்டாக நினச்சிக்கிட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம்னு யோசிங்க. உங்களுக்கு நிஜமாகவே தேவையா இருக்கவே இருக்காது. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், அவங்க சொல்லிட்டாங்க, இந்த சொசைட்டிக்கு இது தேவை, இந்த பர்சனுக்கு இது தேவை, அதை நீங்கள் பூர்த்தி பண்ணணுன்னு உங்களுக்கு ஒன்றும் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களை யாரும் பிடிச்சு வைக்கலை, அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. யூ ஹாவ் த ஹோல் ஃப்ரீடம் டு சூஸ் யுவர் லைஃப். யூ கேன் டுக் யுவர் டெசிஷன்ஸ் ஆன் யுவர் ஓன். ஸோ எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். மென்டலி நீங்கள் யார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டெசிஷன் எடுக்க ஆரம்பிங்க. சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிங்க. ஒரு சின்னதாக என்ன சொல்கிறது, இப்போ இன்றைக்கி என்ன வாங்கி சாப்பிட்லாம், இன்றைக்கி என்ன குக் பண்ணலாம், இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடலாம், இன்றைக்கி எப்படி நம்ம ஹேர் செட் பண்ணலாம், அப்படி உங்களுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக சூட் ஆகுதோ அதை அப்படியே பிக் பண்ணிக்கோங்க, அப்படியே பிடிச்சிக்கோங்க. அதெல்லாம் உங்களோட ஒரு தனித்துவம்.
ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுடைய ஒரு விஷயமா இருக்கும். மற்றவங்கள நீங்கள் காப்பி பண்ணாமல் அது வந்து உங்களோட ஓன் ஸ்டைலாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ சின்னதாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களே டெசிஷன் எடுத்து பழகுங்க. அப்போ தான் பெரிய பெரிய விஷயத்தப்போ நம்மளுக்கு வந்து அந்த பயம் இருக்காது, நடுக்கம் இருக்காது. நம்ம வந்து ஈஸியாக டெசிஷன் எடுக்க முடியும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. தேங்க் யூ.